இட்லி பொடி அரைக்க போகிறோம். பல தடவை அரைச்சிட்டு கடைசியாக இந்த 2 தடவை இந்த காம்பினேஷனுக்கு வந்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, வாசனையும் நல்லாயிருக்கு, பொடியும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இந்த டம்ளரில் அளவு போட போகிறேன். உளுந்தில் 1 டம்ளரு, கடலைப்பருப்பு 1 டம்ளரு, வரமல்லி 3/4 டம்ளரு, பொட்டுக்கடலை 3/4 டம்ளரு, பெருங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லெண்ணெயில் நல்லா பொரிச்சுக்க போகிறோம். நார்மல் காஞ்ச மிளகாயில் ஒரு 10-12, காஷ்மீரி சில்லியில் ஒரு 10-12. இது ஆக்சுவலாக 1 டம்ளர் நிறைய போட போகிறோம். ஒரு 100 கிராம் இருந்தாலும் 100, 200 இதெல்லாம் சேர்த்து ஒரு 300, அரை கிலோவுக்கு காம்பினேஷன் வந்துடும். மிளகா ஆக்சுவலாக அது கம்மி தான், கலருக்காக நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 3 சின்ன பல்லாக இருக்கிற சின்ன பல்லு பூண்டில் ஒரு 3 பூண்டை வந்து தோலோடு வச்சுருக்கிறேன். அது நல்லா ஓரளவுக்கு தட்டிட்டு, ஒரு தட்டு அப்படியே தட்டிட்டு நல்லெண்ணெயில் நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை பொடி தனியாக அரைக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றா போட்டு அரைப்போம். அரைக்கும்போது பார்ப்போம். உளுந்து 1 டம்ளர், சட்டி சூடாகிடுச்சு, அதனால் சிம்முக்கு கொஞ்சம் மேலே, மீடியமுக்கு கொஞ்சம் கீழே வச்சுப்போம் அடுப்பு. எப்படியும் ஒரு தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், விடாமல். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். கரெக்ட்னா தான் அந்த இளஞ்சிவப்பு கலரில், ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கை விடாமல் அப்படியே வறுத்தோம்னா இந்த அளவுக்கு வந்து எடுத்துருவோம். எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துருவோம். கடலைப்பருப்பு சிம்மில் வச்சுட்டு, அதை பெரிய அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு போட்டு கட்டி விட்டுட்டே இருந்தால் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு அடுத்தது வரமல்லியை போட்டுக்குவோம். வரமல்லியை போட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப நேரம் தேவையில்லை, சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இது பண்ணாலே போதும், வரமல்லி ரெடி ஆகிடும். இதையும் பரட்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கம் கழுகிட்டு ஒரு பக்கம் இதாகிடும். 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, இது வறுபட்டுடுச்சு. இது வறுபட்டது போதும். இதை வந்து ஆல்ரெடி உளுந்து வச்சுருக்கோங்களா, அது மேலே கடலைப்பருப்பு போட்டு வச்சுருக்கோம், அது மேலேயே கொட்டிடுவோம். வரமல்லி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் ஒரு முறை போட்டு இந்த அளவுக்கு போட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பொடி நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து பொட்டுக்கடலை. இட்லி பொடிக்கு பொட்டுக்கடலையான்னு தோணும், ஆனால் போட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதுவும் ஒரு 2 நிமிஷம், இது ரொம்ப வறுக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு பரட்டிப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பொட்டுக்கடலையும் மேலே போட்டுட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுருவோம். ஏன்னா ஒரே டைமில் அரைக்க முடியாது, பாதியாக தான் அரைக்கணும். அதனால் இதை அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுருவோம். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கலந்து விட்டுருவோம். மற்றதெல்லாம் வறுத்து தனித்தனியாக வச்சுக்குவோம். அடுத்து காஞ்ச மிளகாவை காம்போடு அப்படியே போட்டு வறுத்துக்குவோம். காஞ்ச மிளகாவில் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. மிளகா வந்து எப்போதும் கிள்ளி பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த ஃபங்கஸ் இருக்கும், அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அது ரொம்ப டேஞ்சராமா. முன்னாடி எனக்கு தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் துவையல் அரைக்கும்போது துவையல் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு அது சாப்பிடல. இப்போ என்னென்னு பார்த்தா, மிளகா எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே அப்படியே பிளாக் கலரில் ஃபங்கஸ் அப்படியே நிறைய இருந்துச்சு. அதுலேருந்து எப்போ மிளகா வாங்கினாலும் அதிக குவான்டிட்டி வாங்க மாட்டேன், சின்ன கடையில் வாங்க மாட்டேன், பெரிய கடையில் அதுவும் 200 கிராம் பாக்கெட்டுக்கு மேலே வாங்க மாட்டேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 5-6 மிளகாவை கிள்ளி பார்த்துட்டு அது இல்லைன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. அதனால் மிளகாவில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மிளகாவை வறுத்துக்குவோம், காம்போடு அப்படியே போட்டுருவோம். இது ஒரு 4-5 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். பெரிய அடுப்பில் சிம்மிலேயே வச்சு வறுத்துக்குவோம். சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு, அவ்வளோதான், போதும். இது கலகலன்னு சவுண்டு வர வரைக்கும் வறுத்தா போதும். அரைப்பட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதனால தான் இதை வறுக்கிறோம். இதை வறுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுவோம், தனியாகவே வச்சுக்குவோம். ஏன்னா ஒரே டைமில் நம்ம ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. அதனால் பாதியாக அரைக்கிற மாதிரின்னா இந்த மிளகாய் கவுண்ட் பண்ணி 2ஆக போட்டு அரைச்சிக்கலாம். அதனால் தனியாக வச்சுக்குவோம். அடுத்தது கருவேப்பிலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டால் போதும். ஆல்ரெடி இது கழுவி காய வச்சு ட்ரை பண்ண கருவேப்பிலை தான், அதனால் இது ஒரு 1 நிமிஷம் பரட்டி விட்டால் இதுவும் ரெடி ஆயிரும். இதையுமே நம்ம தனியாக வச்சுப்போம். அரைக்கும் போது 2ஆக அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து கல் உப்பு கொஞ்சம்,
இது சும்மா ஒரு 10-20 செகண்டு சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். அரைக்கும் போது போட்டு ஜாரில் 2 ஜாராக அரைச்சா தனியாக போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து பெருங்காயத்தை வறுத்துக்குவோம். அதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்குவோம். கொஞ்சம் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தை போட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே பரட்டி விட்டு வறுத்தோம்னா இது பொரிஞ்சு வந்துடும். இது ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் ஆகும். உள்ளே வரைக்கும் ட்ரை ஆகிட்டு பொரியறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே பரட்டி போட்டு சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுத்துப்போம். ஒரு நிமிஷம் ஆகும். இது பாருங்கள், அது சிம்லேயே வச்சுட்டு பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா ஊற்றி வரும். அப்படியே வச்சுருந்தோம்னா கருகிடும். ஒரு சில இடம் கருக விட்டுறக்கூடாது. உள்ளே இருக்கிற பெருங்காயம் வரைக்கும் நல்லா ட்ரை ஆகும். அதனால் இப்படி வறுத்தோம்னா அது ட்ரை ஆகிடும். ரைட், இப்போது பூண்டை வறுத்துக்குவோம். வறுக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டு கொஞ்சம் தட்டிக்குவோம். இந்த மாதிரி ஒரு தட்டு ஒவ்வொரு பல்லையும் போதுமானது. இந்த மாதிரி தட்டிட வேண்டியது ஒவ்வொரு பல்லையும். தட்டின பூண்டு நல்லெண்ணெயில் போட்டுக்கும். இந்த பெருங்காயம் வறுத்து அதே எண்ணெயில் இதை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம், கொஞ்சம் கூடவே ஆகும். சிம்மிலே இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பக்கம் கருகும் ஒரு பக்கம் பச்சையாக இருக்கும். இதை பொறுமையாக பரட்டி விட்டு ஒரு வறுக்கணும். ஒரு 3-4-5 நிமிஷம் கூட ஆகும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுமானது. ஒரு 4-5 நிமிஷம் ஆச்சு. சிம்லேயே வச்சு பரட்டி விட்டோம்னா இந்த அளவுக்கு வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். எடுத்து வச்சுப்போம். இப்போ தேவையானது எல்லாமே வறுத்தாச்சு. உளுந்து, கடலைப்பருப்பு, வரமல்லி, பொட்டுக்கடலை 4த்தையும் தனியாக வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். பாதியாக ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ரேஷியோன்றது, நான் சொல்லியிருக்க ரேஷியோன்றது ஃபைனலாக எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ரேஷியோ. இதில் நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். இதில் எனக்கு இன்னொன்று என்ன பிடிக்குன்னா, உளுந்து இன்னும் கொஞ்சம் கூட கூட்டிக்கலாம். உளுந்து இன்னொரு 1/2 டம்ளர் கூட்டிக்கலாம். கடலைப்பருப்பையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். உளுந்து அதிகமாக போக போக நல்லாயிருக்கும். இது ஒன்று. இதில் வந்துட்டு எள்ளு போடுறது இல்லை. ஏன்னா எள்ளு பொடி தனியாக அரைச்சிடுறோம் ஒன்று. அதனால் எள்ளு இதில் போடுறதில்ல. எள்ளு போடுறதுனால எனக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதனால் எள்ளு போடுறதில்ல. இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். அரைக்கும் போது என்னென்னா, முதல்ல மிளகாவை இப்போ 2 அரைக்க போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் பாதி மிளகாவை ஜாரில் போட்டு முதல்ல ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாதியை போட்டு ஓட்டிட்டு, கருவேப்பிலை, உப்பு இதை போட்டு ஓட்டிட்டு, இது பூண்டை கடைசியாக போடணும். அரைக்கும்போது ஃபைனல் ஸ்டேஜில் தான் பூண்டை போடணும். அரைக்கும்போது நான் காமிக்கிறேன். மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்குவோம். அது 2ஆக போட்டு அரைச்சிக்கலாம். உள்ள பிளேடு ட்ரையாக தான் இருக்குது. பிளேடு இருக்கிற தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, வச்சுட்டு சும்மா பல்ஸில் ஒரு ஓட்டோம்னா தண்ணி இருந்தால் சைடில் வந்துடும். இப்போ இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் லைட்டாக துடைச்சிக்கிறேன். மிளகாயை பாதியாக பிரிச்சுக்கிட்டோம். காம்பு கிள்ளிட்டு உள்ள போட்டுக்குவோம். இதை ஒரு ஓட்டி முதல்ல இதை பவுட்ரு பண்ணிக்குவோம். இந்தளவுக்கு ஓட்டிட்டு இப்போ இந்த பருப்பில் பாதியை போட்டுக்குவோம். பாதி பருப்பு போட்டாச்சு. பாதி உப்பு போட்டுக்குவோம். பாதி பெருங்காயம், பாதி கருவேப்பிலை. இதை அரைப்போம். இந்த அளவுக்கு அரைப்பட்டோடனே இதில் பாதி பூண்டை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டேன், அரைச்சிக்குவோம். இதுதான் பதம். ரொம்ப குறைன்னு இல்லாமல், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு ஒரு கல்ல கூட இருக்குது. அதனால் அடுத்த நாட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கோம். என்ன பண்ணுறோம், இதை அந்த சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்படி ஒரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் அரைச்சிக்குவோம். 2வது லாட்டம் அரைச்சாச்சு. அதை அதில் கொட்டிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
ரெண்டுத்தையும் கொட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா காரம் உப்பெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்ததுன்னா இப்போ எல்லாம் மேட்ச் ஆகிடும். ரெண்டுத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் கொட்டிட்டு தேவையான அளவு வெளியில் வச்சுக்கிட்டு பாக்கியை ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இது ரெடி ஆகிடும். விஷயம் என்னென்னா இப்போது காரம் கம்மியாக போட்டிருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பொடி இட்லி தோசைக்கு, அதனால் டெய்லி சாப்பிடுவாங்க. அதனால் காரத்தை கம்மியாக போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து ஃப்ரிட்ஜில் தேவையான அளவு மட்டும் வெளில வச்சுக்கிட்டு பாக்கியை ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது ஒரு மாதத்துக்கு வரும். இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு வரும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் வச்சுக்க வேண்டியது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.